Hello children, இப்போ நம்ம இந்த lesson ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த புக்குக்கு பின்னாடி அதாவது இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைசஸ் இப்போ கம்ப்ளீட்டா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு இப்போ படிச்சு காமிக்க போறேன். சரி, அதை உங்களுடைய சயின்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. Choose the correct answer. நம்ம இந்த ஆன்சர் வந்து எது வந்து சரியா இருக்கும்னு சூஸ் பண்ண போறோம். First one, blue appearance of the sky is due to dash of light. நமக்கு வந்து ப்ளூ அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா ஸ்கையில், அது எதனாலன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், ஸ்கேட்டரிங். ஆன்சர் என்ன? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். செகண்ட் ஒன், ஹூ இஸ் நோன் ஆஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா? மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யார்? ஸோ ஆன்சர்ஸ் என்னென்ன? சர் சிவி ராமன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், ராமானுஜம். ஆன்சர் என்ன? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். தேர்ட் ஒன், an example for reversible change is. இது வந்து ரிவர்சபிள் சேஞ்ச் வந்து இதில் எதுன்னு கேட்குறாங்க. ரிவர்சபிள் சேஞ்ச் என்னன்னா ஒரு பொருள் அதே நிலைமைக்கு திரும்ப வர்றது தான் வந்து நம்ம ரிவர்சபிள்னு பார்த்தோம் இல்லையா. சரி, இதில் ஆன்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மெல்டிங் ஆஃப் ஐஸ், பர்ஸ்ட் ஆஃப் பலூன், பர்னிங் பேப்பர், சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட். ஆன்சர் என்ன? மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஃபோர்த் ஒன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார். இதில் எது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்ன? ரிவர்சபிள் சேஞ்ச், இர்ரிவர்சபிள் சேஞ்ச், போத் ஆஃப் தெம், நன் ஆஃப் தெம். ஆன்சர் வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச். இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணோம், இதில் தான் நடக்கும். ஓகே. ஃபிஃப்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் அண்ட் ஆர்கானிக் வேஸ்ட். இந்த கீழே இருக்கிறதுல எது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன? மறுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து ஆர்கானிக் வேஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரி, ஆன்சர்ஸ் ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேட்டரி. ஸோ என்ன ஆன்சர்? பேட்டரி. பேட்டரி தான் வந்து மக்காது இல்லையா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர் வாஸ் ரிட்டன் பை. விங்ஸ் ஆஃப் ஃபயர் யார் எழுதியிருக்காங்க? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். Second one, a stretched rubber band comes back to normal shape. It is an example for reversible change. அதாவது ரப்பர் பேண்டை இழுத்து விடும்போது அது தன்னோட பொசிஷனுக்கு திரும்பவும் வருது. ஸோ திரும்பவும் வந்துச்சுன்னா அது எந்த சேஞ்சுன்னு சொல்ல போகிறோம்? ரிவர்சபிள் சேஞ்ச். தேர்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் தி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஓகே, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபோர்த் ஒன், நியூஸ் பேப்பர் இஸ் ஏ டேஷ் வேஸ்ட். நியூஸ் பேப்பர் என்னது? எந்த வேஸ்ட்டில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரீசைக்கிளபிள் வேஸ்ட். அதாவது நியூஸ் பேப்பர் நம்ம திரும்பவும் வேறு நியூஸ் பேப்பரை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ரீசைக்கிளபிள். ஃபிஃப்த் ஒன், வேஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் கால்டு ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். மேட்ச் தி ஃபாலோவிங். பேர்ட் டு ஃப்ளவர். நான் இதை அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பேர்ட் டு ஃப்ளவர். ஸோ அதனோட ஆன்சர் என்ன? இர்ரிவர்சபிள் சேஞ்ச். ஸோ பேர்ட் டு ஃப்ளவர். பேர்டுனா என்ன? அந்த மொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மொட்டுலேருந்து நமக்கு ஃப்ளவர் வராது. இது வந்து எந்த சேஞ்சில் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இர்ரிவர்சபிள் சேஞ்சில் தான் வரும். ஏன்னா ஃப்ளவர் வந்து திரும்ப அந்த மொட்டு மாதிரி வராது. ஓகே. செகண்ட் பாருங்கள், ரிவர்சபிள் சேஞ்சுக்கு இங்கே என்ன ஆன்சராக இருக்குன்னா மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஓகே. தேர்டு பாருங்கள், இந்தியா 2020 எழுதுறது யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஃபோர்த் ஒன், பேப்பர். பேப்பர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள் வேஸ்ட். நான் இப்போ தான் சொன்னேன், திரும்பவும் அதை நம்ம கொண்டு வர முடியும். ஃபிஃப்த் ஒன், வெஜிடபிள்ஸ். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட். சர்க்கிள் தி ஆட் ஒன். ஸோ இதில் வந்து எது வந்து தனியாக தெரியுதோ அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. மெல்டிங், ஃப்ரீசிங், பாயிலிங் அண்ட் குக்கிங். ஸோ இதில் எது தனியாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் தெரியுது இல்லையா. அடுத்தது செகண்ட் ஒன், பாயிலிங், பர்னிங், குக்கிங், ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ இதில் எது தனியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங். அடுத்து தேர்ட் ஒன், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் தான் தனி, ஏன்னா அது வந்து ஆர்கானிக் வேஸ்ட் வந்து இல்லை. ஃபோர்த் ஒன்,
paper, glass, metals, paints. Answer in brief. First one, sky appears blue in color. Why? Sky வந்து ப்ளூ கலராக இருக்குது, தெரியுது, ப்ளூ கலராக தெரியுது எப்பவுமே நம்ம பார்க்கும்போது, ஏன்னு கேட்குறாங்க. ஆன்சர், the white light we see is composed of different colors such as violet, indigo, blue, green, yellow, orange and red. விப்ஜேஆர் அப்படி நம்ம சொல்கிறது. among these colors blue is scattered more. ஸோ இப்போது அந்த ஒயிட் லைட் வரும்போது, ஒயிட் லைட்னா சன்னுலேருந்து வர லைட்டு, ஸோ 7 டிஃப்ரெண்ட் கலராக வருது, அதில் ப்ளூ மட்டுமே அதிகமாக வந்து ஸ்கேட்டர் ஆகுது, சிதறடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால தான் ஸ்கையில் நமக்கு ப்ளூ கலராகவே எப்போவுமே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட் இஸ் ரிவர்சபிள் சேஞ்ச்? ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன? ஆன்சர், சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்டு ஆர் கால்டு ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச், மாற்றம் நடக்குது, அது திரும்பவும் அதே நிலைமைக்கு வர்றது நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ரிவர்சபிள் சேஞ்சஸ்னு சொல்ல போகிறோம். If you keep water in the freezer for some time, it is transformed into ice. ஸோ நம்ம வாட்டரை வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது அது ஐஸாக மாறுது. If it is taken out, it becomes water again. ஸோ அப்போ அந்த ஐஸை திரும்பவும் நம்ம வெளியில் எடுத்துட்டா அது என்னவா மாறுது? வாட்டராக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச். Third one, differentiate reversible and irreversible changes. ஸோ டிஃபரன்ஷியேட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன, இர்ரிவர்சபிள் சேஞ்ச்னா என்ன? ஸோ ரிவர்சபிள் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிடலாம். எ சப்ஸ்டன்ஸ் கேன் டேர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த பொருள் திரும்பவும் அதே நிலைமைக்கு வர்றது. த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு நாட் சேஞ்ச். ஸோ அந்த உள்ளே இருக்கிற பொருளுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கிறது இல்லை. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். ஸோ எல்லா ஃபிசிக்கல் சேஞ்சஸுமே வந்து ரிவர்சபிள், அதாவது அதே நிலையில் வர்றது தான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதனுடைய அளவு, நிறம், வடிவம் இதெல்லாம் வந்து மாறாமல் அதே நிலைமைக்கு வர்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லுவோம். சரி, அதெல்லாம் வந்து ரிவர்சபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இர்ரிவர்சபிள் சேஞ்ச் வந்து ரீட் பண்ணலாம். A substance cannot change to its original states. அந்த சப்ஸ்டன்ஸு திரும்பவும் அதே நிலைமைக்கு வர்றதில்லை இர்ரிவர்சபிள் சேஞ்சில். அடுத்து the chemical properties of the substance will change. ஏன்னா அது உள்ளே வந்து ஒரு சில வினைகள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் இர்ரிவர்சபிள். ஸோ இது மாதிரி எல்லா கெமிக்கல் சேஞ்சுமே வந்து இர்ரிவர்சபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்? ஸோ என்னென்னலாம் டைப் வந்து வேஸ்ட் இருக்குது, ஸோ எப்படிலாம் நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட், ஸோ மறுக்கக்கூடிய தன்மையுடைய வேஸ்ட். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா கிச்சன் வேஸ்ட்டு, வெஜிடபிள்ஸ். அடுத்து டாக்ஸிக் வேஸ்ட்டுனா நச்சுத்தன்மையுடையது, நம்ம வந்து பாய்சன் வந்து அதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஓல்டு மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ். ரீசைக்கிளபிள் வேஸ்ட், திரும்பவும் நம்ம அந்த வேஸ்ட்டை கொண்டு வர முடியும், புதுசாக கொண்டு வர முடியும் அப்படின்றது. என்னென்ன அதனோட எக்ஸாம்பிள்ஸ்? பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். சாயில்டு வேஸ்ட், ஸோ இது வந்து ரொம்ப அழுக்காக, டர்ட்டியாக இருக்கிறதுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே, கிளாத்ஸ் சாயில்டு வித் பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ். வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போடுறதுலாம் வந்து வேஸ்ட். அதனோட எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ். ஃபிஃப்த் ஒன், ரைட் எ நோட் ஆன் வேஸ்ட். வேஸ்ட்னா என்ன, அதை பற்றி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. 40 million tons of electronic waste is generated every year worldwide. ஸோ எவ்வளோ டன் பாருங்கள், 40 million ton. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு வந்து உலக அளவில் இவ்வளோ கிடைக்கிது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் கம்ப்ரைசஸ் 70% ஆஃப் அவர் ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட். ஸோ இது வந்து அதிக அளவுக்கு நச்சுத்தன்மையை வந்து தருது. எவ்வளோனா 70% தருது. 100ல் 70% வந்து இதுதான் வந்து நச்சுத்தன்மையுடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் கண்டெய்ன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆஃப் விச் மெனி ஆர் டாக்ஸிக். ஸோ இப்போ ஒரு பொருள் எடுத்துகிட்டா அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் வந்து நமக்கு டாக்ஸிக்காக தான் இருக்குது.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிக அளவுக்கு அந்த பொருளில் வந்து என்ன இருக்குது, டாக்ஸிக், அதாவது பாய்சன்ஸ் நமக்கு வந்து உருவாக்கக்கூடிய ஸோ தன்மை தான் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6th ஒன், நேம் த சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், ஸ்ரீனிவாச ராமானுஜம், வெங்கடராமன், ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சர் சிவி ராமன்.